தந்தையே நமக. சத்குருவே நமக. ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகேந்திரமேட்சம் பவரோகவைத்யம் ஸ்வயம் சத்குரும் நித்யம் அகம் பஜாமி. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. ओम श्री मुरुगेश्वराय विद्महे सर्वभूतिहराय धीमहि तन्नो ज्ञानगुरु प्रचोदयात्. ओम भूर्भुवः स्वः ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. இது காயத்ரி மந்திரம். அப்போ இந்த காயத்ரி மந்திரத்தில் 24 அச்சரங்கள் கொண்டது. இப்ப பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுகிறோம். ஓம் நமசிவாய 5 எழுத்துக்கள் கொண்டது. ஆனால் இந்த காயத்ரி மந்திரம் 24 அச்சரங்களை கொண்டது. அதனால்தான் இந்த வேத மந்திரங்களின் தாய் காயத்ரி என்று சொல்லப்படுகிறது. வேத மந்திரங்களின் தாய், எல்லா வேத மந்திரங்களுக்கும் தாய் காயத்ரி. இந்த 4 வேதங்களிலும் காயத்ரியிலிருந்து தான் பிறந்தது. எல்லா வேத மந்திரங்களுக்கும் தாய் என்றால் எல்லா மந்திரங்களும் பிறந்தது. வேதங்களில் வேதமே பிறந்தது இந்த காயத்ரி. அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி வாய்ந்த மந்திரம். அப்ப இதுல 24 அச்சரங்கள் இருக்கு. இந்த 24 அச்சரங்களும் நாம் ஒரு முறை ஜெபிக்கும் போது என்னென்ன அதிர்வலைகள் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்று அதில் அடங்கியுள்ள பொருளை கூறுவதே காயத்ரி ஸ்மிருதி என்று கூறப்படுகிறது. 24 ஸ்லோகங்கள் கொண்டது. இதை மனுஸ்மிருதி என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனு வேதங்கள்ல இருந்தத மக்களுக்கு இலகுவாக தொகுத்திருந்தார். அது வட நாட்டு மொழிகளில் இருந்தது, சமஸ்கிருதம், ஹிந்தி அப்படியான மொழிகள்ல. இதை பண்டிட்ஜி கன்யா யோகி அவர்கள் தமிழில் மொழிபெற்றார். தமிழ்ல சமஸ்கிருதம் தான் நம்ம விளங்கப்படுத்துறதும் கடினம், நம்ம விளங்கி கொள்றதும் கடினம். ஆனா அதை தமிழ்ல மொழிபெற்றபடியா நம்மளுக்கு அது எவ்வளவோ ஒரு அறியக்கூடியதாக இலகுவாக இருக்கு. அதில் காயத்ரி மந்திரத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப காயத்ரி மூல மந்திரம் என்று ஒன்று உள்ளது. ஓம் பூர், ஓம் புவ, ஓம் ஸ்வஹ, ஓம் மக, ஓம் தப, ஓம் ஜனக, ஓம் சத்யம், ஓம் தட்சபிதுர் வரேனியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இது காயத்ரி மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தின் சக்தியை நாம் அறிய வேண்டுமானால், சாதனை செய்ய வேண்டுமானால், நாம் இந்த காயத்ரியை சித்தி பெற்றிருக்க வேண்டும். ஓம் பூர் புவ ஸ்வஹ ஓம் தட்சபிதுர் வரேனியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் எனும் இந்த மந்திரத்தில் நாம் சித்தி பெற்றிருந்தால் மாத்திரமே இந்த காயத்ரி மூல மந்திரத்தின் பயனை, ஜபத்தை நாம் செய்ய முடியும், சாதனையை செய்ய முடியும். அது மகா சாதனை. அப்போ இந்த சாதாரண நம்ம ஜபிக்கின்ற காயத்ரி மந்திரத்தில் இருக்கின்ற அச்சரங்களுக்கும் பொருள் சொல்லுகின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அச்சரத்துக்கும் பொருள் சொல்கின்றதாய் அமைந்ததுதான் இந்த 24 ஸ்லோகங்கள் கொண்ட காயத்ரி ஸ்மிருதி. இதில் முதலாவது ஸ்மிருதி பூர் புவ ஸ்வ என்பது 3 உலகங்கள். இந்த 3 உலகங்களிலும் ஓம் எனும் பிரம்மம் வியாபித்துள்ளது. எந்த அறிவாளி இந்த பிரம்மத்தை அறிகின்றானோ அவனே மெய்ஞானி. இதுதான் முதலாவது ஸ்லோகம் தமிழ்ல.
பூர் புவ ஸ்வ என்பது 3 உலகங்கள். இது காயத்ரி மந்திரத்தின் வியாக்கிருதி. காயத்ரி மந்திரத்தின் வியாக்கிருதி ஓம் பூர் புவ ஸ்வ என்று சொல்லப்பட்டுள்ளது. காயத்ரி மந்திரத்துக்கும் இந்த வியாக்கிருதிக்கும் சம்பந்தம் இல்லை. காயத்ரி மந்திரம் ஓம் தட்ச பிதுர் வரேனியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனா பிரஜோதயாத். இதுதான் காயத்ரி மந்திரம். இதுக்கு வியாக்கிருதியாக ஓம் பூர் புவ ஸ்வ என்று வியாக்கிருதி சேர்க்கப்பட்டிருக்கு. சேர்க்கல, அது உருவாகியிருக்கு. அப்போ இந்த வேத மந்திரங்களின் தாயாகப்பட்ட காயத்ரி மந்திரத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு சேர்க்கை எதற்கு? அதில் அர்த்தம் உள்ளது. அதன் அர்த்தத்தை இந்த காணொளியில் கடைசியில தான் வரும். ஏனென்றா இப்ப சொன்னா இந்த காணொளி விளங்காது. ஆகவே எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி கொண்டு கடைசியில சொல்றேன். அப்போ இந்த பூர் புவ ஸ்வ என்ற இந்த வியாக்கிருதியின் 3 உலகங்களிலும் வியாபித்துள்ள இந்த ஓமனும் பிரணவத்தை அறிந்தவனே உண்மை ஞானி. ஆகவே இந்த ஓம் என்றது என்ன? ஓம் என்ற வேதங்களை கொண்டு படைப்பாற்றல் செய்த பிரம்மாவே ஓமனும் பிரணவத்துக்கு பொருள் சொல்ல முடியாமல் சிறையில் அடைப்பட்டார். முருகப்பெருமான் சிறையில் இட்டார். சிவபெருமானே இந்த பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்பதற்காக சீடனாக அமர்ந்திருந்து முருகப்பெருமானிடம் அதன் அர்த்தத்தை கேட்டறிந்தார். காதில் ரகசியமாக முருகப்பெருமான் உபதேசித்தார். அப்போ தந்தையும் சீடனாகி மகனிடம் ஆசி பெற்ற ஒரு உபதேசம் தான் இந்த ஓமனும் பிரணவம். இதை ஆழமறியறது கடினம். அப்போ இதெல்லாம் அடங்கின ஒரு காயத்ரி மந்திரத்தை ஓமனும் பிரணவமே ஆழமறிய முடியாதது. அப்போ அதில் சேர்ந்துள்ள காயத்ரி மந்திரம், இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முதல் உருவான காயத்ரி மந்திரத்தின் ஆழம் எப்படி நாம் கண்டுபிடிக்கலும்? உதவ அடிக்கடி சொல்லுவாரு, கடலின் ஆழத்தை காண முடியாது. அப்பேற்பட்ட கடலில் முத்துக்கள், பவளங்கள், விலை மதிக்க பெருமதியான பொருட்கள் கிடைப்பது போல இந்த காயத்ரி மந்திரத்தை ஆராயும் போது மகா சக்தியில் நம்மளை வந்து சேரும். இது ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆராய்ச்சிக்கு இவ்வளவுதான் என்று சொல்லலாது. காயத்ரி மந்திரத்துக்கு இவ்வளவுதான் அர்த்தம் என்று சொல்லலாது. நான் அந்த ஆராய்ச்சியில நிறைய செய்திருக்கேன், நிறைய காணொளிகளை வெளியிட இருக்கிறேன். இந்த காணொளிகளை தொடர்ந்து பாருங்க. எல்லாரும் இப்பெல்லாம் தவறான ஒரு கருத்து, விஸ்வாமித்திரர் தான் இந்த காயத்ரி மந்திரத்தை உருவாக்கினார் என்று மகான்களும் ஆசிரமங்களிலும் மற்ற உபதேசங்கள்லையும் வலைத்தளங்கள்லையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அது தவறான கருத்து. விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு முதலே பிரபஞ்சம் உருவாகக்குள்ளேயே இந்த காயத்ரி மந்திரம் இருந்தது. ஆனா விஸ்வாமித்திரர் இதை சாதனை செய்தார். சத்திரியனாக இருந்து சாதனை செய்தார். நான் அதுக்கு உரிய காணொளிகள் தொடர்ச்சியா வெளியிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த காயத்ரி மந்திரத்துள்ள 24 அச்சரங்களுக்கும் 24 ஸ்லோகங்களாக மனு, பெரிய மகான் மனு, அதான் மனுஸ்மிருதி என்று சொல்லுவாங்க, அவர் உருவாகின ஸ்மிருதி. அப்போ இந்த காயத்ரி மந்திரங்கள்ல அச்சரங்களுக்குரிய வேத மந்திரங்களில் இருந்த ஸ்மிருதியை மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக வடநாட்டு மொழிகளான சமஸ்கிருதம், ஹிந்தி இப்படியான மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. இதை மக்கள் அறிந்து கொள்வது கடினம் என்பதற்காக நமது குருதேவரின் பரமாத்ம குருதேவர் பண்டிட்ஜி கன்னியாயோகி சுவாமிகள் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருந்தாரு. அதை காயத்ரி சித்தர் டாக்டர் ஆர்.கே. முருகேஷ் சுவாமிகள் புத்தகமாக வெளியிட்டிருந்தாரு. அதில் உள்ள ஸ்லோகங்களைத்தான் நான் இந்த வலைத்தள காணொளிகள் மூலம் தெரியப்படுத்துறேன். அப்போ முதலாவது ஸ்லோகமாக அதுல கூறப்படுறது, பூர் புவ ஸ்வ என்பது 3 உலகங்கள். இந்த 3 உலகங்களிலும் ஓம் எனும் பிரமம் வியாபித்துள்ளது. எந்த ஒரு அறிவாளி இந்த பிரமத்தை அறிகின்றானோ அவனே உண்மை ஞானியாவான் என்பது இந்த ஸ்மிருதி. இந்த லோகங்கள் வந்து பூர் புவ ஸ்வ 3 லோகங்கள். ஆனா லோகங்கள் வந்து 7 லோகங்கள்.
பூலோகம், உபலோகம், சொர்க்கலோகம், மகாலோகம், தபலோகம், ஜனலோகம், சத்தியலோகம் என்று 7 லோகங்கள் உள்ளது. அதிலே இந்த காயத்ரி வியாக்கிருதியின் 3 லோகங்கள் மாத்திரம்தான் குறிப்பிடப்படுகிறது. பூலோகம், பூலோகம், சொர்க்கலோகம். இப்போ நாம் பிறந்து இறக்கும் வரை உள்ள இந்த பரிணாம காலத்தில் பூத உடல், பஞ்சபூதங்கள், மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று கூறப்படுகின்ற இந்த பூதங்களின் சேர்க்கையால், அதான் பூத உடல் என்று சொல்லுவாங்க. ஒரு தான் அந்த பூத உடல் தகனம் செய்யப்படும், அடக்கம் செய்யப்படும் என்று சொல்றதை கேட்டுப்போம். அப்போ இந்த பூத உடல் என்றது காரணம், நாம் பேய் பிசாசி என்று நினைக்க கூடாது. பஞ்சபூதங்களால் ஆன ஒரு உடல் என்பதை அதை குறிக்கிறது. அதற்கு நமது ஆன்மீக வழியில கோஷம் என்று சொல்லுவோம். உடல்களை கோஷம் என்று சொல்றது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்போ அன்னமய கோஷம் என்றது தான் இந்த உடல். அன்னம்ன்றது எது? நம்ம ஒன்ற உணவு. அப்போ இந்த அன்னமய கோஷம் ஒன்ற உணவு இல்லை. அதாவது தாயின் கற்பத்தில் நாம் உருவாகும் போது தாய் உண்ட உணவிலிருந்து இந்த அன்னமய கோஷம் உருவாகுது. அது ரசம், சாரம், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மச்சை, சுக்கிலம். சாரம் என்பது சுரப்பிகள். இரத்தம் என்பது உடல் முழுவதும் சத்துக்களை எடுத்து சொல்றதுக்கான ஒரு ஊடகம். தசை என்பது உடம்புட ஒரு வடிவம். அழகா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் தசை முக்கியம். அடுத்தது கொழுப்பு. கொழுப்பு உணவை சேமிக்கிறது. உணவு உடலுக்கு அதிகமாக வரும்போது அது கொழுப்பாகத்தான் சேமிக்கும். மற்ற உடல்கள அந்த அசைவுகளுக்கு காரணமாயிருக்கிறது இந்த கொழுப்பு தான். அடுத்தது எலும்பு. எலும்பு இல்லாம நம்மட உடல் ஒரு கட்டமைப்பா இருக்காது. நம்மட உடல்ற தோற்றத்தை தாரது இந்த எலும்புகள் தான். அடுத்தது மச்சை. மச்சைங்கிறது எலும்புக்கு உள்ளே அடங்கலாக நிறைந்திருக்கிறது. இது சிவப்பணுக்களை, இரத்தத்தை உற்பத்தியாக்கி உடலுக்கு கொடுக்குது. இந்த சுரோனிதம், சுக்கிலம் என்பது 7வது ஆண் பெண் இருபாராலும் காணப்படுறது. இதன் மூலம் சந்ததி உருவாக்கம். இப்படியாக இந்த அன்னமய கோஷம் தாயின் கற்பத்திலிருந்து உருவாகி நாம் இந்த பரிணாம வாழ்க்கையை முடித்து இந்த பூமியை விட்டு விலகும் வரை இதைத்தான் கொண்டு இயக்குகிறோம். பஞ்சபூத உடலோடு தான் நாம் இந்த பூ உலகில், பூர்லோகத்தில் வாழலாம். இந்த பூர்லோகத்தில் மனிதன் வாழ்ந்து முடித்து தனது பரிணாமத்தை முடிக்கிற நேரத்துல பிராண உடல் கொண்டு பூலோகத்துக்கு செல்கிறான். எது பிராண உடல்? நாம் நினைக்கின்றோம், நாம் சுவாசிக்கின்ற காத்து தான் பிராணன். அது மட்டும் இல்லை, அதோடு மேலும் 9 வாயுக்கள் சேருது. தசவாயுக்கள் என்று சொல்றோம். விராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிதரன், தேவதத்தன் என்று 10 வாயுக்கள் நம்மளோட உடல்ல இருக்கு. இப்போ ஒரு தாயின் கர்ப்பத்தில் சப்ததாதுக்களால் உருவான ஒரு உடலில் முதலாவதாக இந்த சொர்க்கலோகம் என்ற இடத்திலிருந்து ஒரு தனஞ்சயன் எனும் ஒரு வாயு ஒளி வடிவம் கொண்டது ஒரு உடல்ல சேருது. அது சேர்ந்ததும் அதுல கூட்டு வாயுக்களான ஒவ்வொரு வாயுக்களாக 10 மாதத்தில் கர்ப்பப்பையில் அந்த உடலுக்கு சேருது. அப்போ இந்த தசவாயுக்களையும் அன்னமய கோஷத்தையும் தாங்கி இந்த உடல் பிறந்து இதுல இந்த தசவாயுக்கள் செயற்பாடு அதிகம் உள்ளது. இப்ப பிராணம் நம்மளுக்கு மூச்சு காத்து, மூச்சை உள்ளிழுக்கவும் வெளித்தள்ளவும் மூக்குல இருந்து இந்த பிராணம் செயற்பட்டு கொண்டிருக்கு. அடுத்து அபானன்.
அபானன் என்ன செய்து மூலாதாரத்துல போய் அமர்ந்திருக்கு. மூக்குல பிராணன் இருக்கு, அந்த அபானன் வந்து மூலாதாரத்துல இருக்கு. மலத்தை வெளியேற்றவும் சிறுநீரை வெளித்தள்ளவும் இந்த இடத்துல மூலாதாரத்துல இந்த அபானன் இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கு. அடுத்தது உதானம். உதானம் வந்து நம்மட தொண்டையில, உதான வாயு வந்து நம்மட தொண்டையில அமர்ந்து கொள்ளுது. இந்த தொண்டையில அதிர்வுகளை உண்டு பண்ணுது. அந்த அதிர்வுகள் தான் நாம என்ன பேசுற வார்த்தையாக சத்தமாக வருது. அப்போ பாருங்க, ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு செயற்பாட்டை செய்து கொண்டு இருக்கு. வியானன் அது என்ன செய்யுது? இப்போ உடல்ல உள்ள சத்துக்களை நமது தோல்ல நெஞ்சில அமர்ந்து கொண்டு எல்லா இடமும் அனுப்பி வைக்குது. அப்ப எங்க இருக்கு? இதயத்துல இருக்கு. இதயத்திலிருந்து அவர் வந்து எல்லா சத்துக்களையும் எல்லா உடல் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கார். சமானன். சமானன் என்றா நம்ம உடல்ற செயற்பாடு. நம்ம வந்து சாப்பிடுறோம், அந்த சாப்பாடை வந்து இழுத்து இறப்பைக்கு தள்ளி இறப்பையில நொதியங்களோட கலந்து அதை வந்து சிறுகுடல் பெருங்குடல் அப்படி சென்று மற்ற பெருங்குடல்ல இருந்து அங்க நேர்குடலுக்கு சென்று மலமாக வெளியேற்ற அவ்வளவு செயற்பாடையும் வந்து இந்த இவர் சமானம் செய்து கொண்டிருக்கார். அடுத்தது நாகன். நாகன் என்ன செய்து நம்மட முகத்துல மூக்கு பகுதியில இருக்காரு. அவர் வந்து தும்மலை உண்டு பண்றாரு. ஒவ்வாதவைகளை கண்டா அவர் வந்து என்ன செய்யறார்? வாந்தி எடுக்க பண்றாரு. இப்படியான நச்சுத்தன்மையை விளக்குறதுக்காக தும்மல் மூலம், அதாவது நம்ம சுவாசிக்கின்ற காத்துல வந்து நச்சுத்தன்மை அடங்கியிருந்தா அதை வந்து வெளியேற்றுறதுக்காக எத்தனையோ வோல்டேஜ் பவர்ல வந்து அந்த காற்றை வெளியேற்றுது, தும்மலாக வெளியேற்றுது. அதுபோல நம்ம உண்ற உணவுகள்ல நச்சுத்தன்மைகள் அடங்கியிருந்து அதை வந்து பாந்தி எடுத்து அவர் வந்து அதை வெளியேற்றுறாரு. அந்த வேலையை இந்த நாகன் செய்து. அடுத்தது கூர்மன். கூர்மன் வந்து நம்ம கண்ணில வந்து அமர்ந்துருவாரு. கண்ணில இருந்தது கண்ணீர் வர பண்றது, கண்ணை மூடி முழிக்க பண்றது. ஒரு ஆபத்து வார நேரத்துல டக்குன்னு அதை மூடுறாரு. ஒரு பயம் வார நேரம் நல்லா விரிவடைய செய்யறாரு. ஒரு குளிர வெளிச்சத்தை கண்ட இடத்துல ஒடுங்க பண்றாரு. ஒரு இருளை கண்ட இடத்துல விரிய பண்றாரு. இந்த நம்மட அந்த மொழிகளை. அப்ப அந்த வேலையை வந்து இந்த கூர்மன் வந்து செய்யறாரு. கூர்மையான ஆள். அடுத்தது கிருகரன். இந்த கிருதரன்றவரு இந்த வாயு நம்மளுக்கு இப்போ உடல்ல வந்து பிராண சக்தி அதிகமாக தேவைப்படுதுண்டா அந்த தேவையில்லாத வாயுக்களை கொட்டாவி மூலம் வெளியே தள்ளுறாரு. வெளியே தள்ளிட்டு புது வாயுக்களை உடனே எடுத்து உடலுக்கு தேவையானது கொடுத்து கொண்டு இருக்காரு. அடுத்தது தேவதத்தர். அவர் வந்து பிக்கல். நம்மளுக்கு உடலுக்குள்ள நீர் தேவைப்பட்டாலோ அல்லது போக முடியாமல் வாயுக்கள் அடங்கினாலோ இது உடல்ல உபாதைகளை உண்டு பண்ணுன்றதுக்காக விக்கலாக வெளியிட்டு அந்த காற்றை வெளியேற்றி அவர் வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் தேவதத்தர். இந்த தனங்கியன் என்றால் பொல்லாதார். இந்த தனங்கியன் தான் முதல் கருவுல வந்து உதிச்ச வாயு. தனங்கியன் என்றால் வந்து உடலை வீங்க பண்றது, அப்படியான வேலைகளை செய்கிறார். அது காரணம் என்னன்னு சொல்றேன். இப்போ இந்த தசவாயுக்கள் நம்மட உடல்ல இருந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கு தானே. இதுல வந்து ஒருத்தர் வந்து இந்த பரிணாமத்தை முடிக்கிறாரு என்று வைப்போம். அவர் என்ன செய்யறாரு? பிராணன் வந்து முதல்ல வெளியேறாரு. அப்ப பிராணன் வெளியேறினோடனே நம்ம சொல்றோம் அவர் இறந்துட்டாரு. ஆனா இறக்குறல்ல, நகம் வளர்ற விதம் இருந்து கொண்டுதான் இருக்கும், முடி வளர்ற விதம் இருந்து கொண்டுதான் இருக்கும், உடல்ல சூடு இருக்கும். பிராணன் மட்டும் மூச்சு காத்து மட்டும்தான் நின்று இருக்கும். பிறகு அபாலன் மூலாதாரத்தில் இருக்கிறார், மலத்தை வெளியேற்றுறார். அவர் வெளியேற்று அவர் வெளியேற்றம் இருக்கும். அபானம் வெளியேறும், உதானம் வெளியேறும். சமானம், நாகன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் இல்லை, இந்த 9 வாயுவும் வெளியேறிடும். இந்த தனஞ்சயன் மட்டும் பொக்குள் மையத்தில் இருப்பாரு. நம்ம பரிணாம வாழ்க்கையை முடிக்கிற நேரத்துல இந்த உடல்ல இருக்கிற 9 வாயுக்கள் வெளியேறிடும். 9 வாயுக்கள் வெளியேறு. இந்த தனஞ்சயன் மட்டும் பொக்குள் மையத்தில் இருந்து கொண்டிருப்பாரு. இது இருந்து என்ன செய்வாருண்டா, இந்த உடலை அவர் வெளியேற இயலாது. முதல்
வந்த வாயு அவர் தானே, தனஞ்சயன் தானே, கற்பத்திலே இருந்துருவாரு. அப்ப அவர் என்ன செய்வாருன்னா இந்த உடலை வீங்க பண்ணுவாரு, உடைக்கிறதுக்காக வீங்க பண்ணுவாரு. வீங்கினா தான் அவர் வெளியேறையில. அப்ப அதுக்காக கிருமிகளை உள்ள எழுப்பாரு. பாக்டீரியாக்களை, உடலை சேதம் பண்ற பாக்டீரியாக்களை உடலுக்கு உள்ள எடுப்பாரு. எடுத்து உடலை வீங்க பண்ணி உடைக்க பண்ணுவாரு. உடைச்சி தான் வெளியேறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இந்த தனஞ்சயன் வெளியேறும் மட்டும் அந்த 9 வாயுக்களும் போகாது. இந்த 9 வாயுக்களும் கூட்டி சேர்ந்து கொண்டு இந்த தனஞ்சயனை தேடிக்கொண்டு இருக்கும். தனஞ்சயன் இங்க பாரத்துக்கு அவதிப்பட்டு கொண்டு இருப்பாரு. அதை அறிஞ்ச இந்துக்கள் தான் உடனே உடலை எரிக்கிறது. எரிச்சோடனே இந்த தனஞ்சயம் வெளியேறிடும். டப்பண்ட சத்தத்தோட உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றாக விலகக்குள்ள நெருப்பு வெளியேறும், நீர் வெளியேறும், காற்று வெளியேறுற சந்தர்ப்பம் வரக்குள்ள இந்த தனஞ்சயன் மட்டும்தான் வெளியேறுவார். மற்றது ஏற்கனவே வெளியேறிட்டு இந்த தனஞ்சயன் அடங்கி இருந்தது. இது இப்ப வெளியேறுறாரு. அதுல இருந்து இந்துக்கள் என்ன செய்வாங்க, உடனே அதை எரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப எரிக்கிற நேரத்துல இந்த தனஞ்சயன் போய் அந்த 9 வாயுக்களோடையும் சேர்ந்தா இவங்க பிராண உடல் என்று ஒரு உடல் எடுக்கிறாங்க. எது? பிராண உடல். அப்ப பிராண உடல்ன்றதுக்குள்ள இவ்வளவு அடங்கி இருக்குன்னு பாருங்க. 10 வாயுக்களின் சேர்க்கை தான் இது இந்த பிராண உடல். இந்த பிராண உடலோடுதான் நாம் புவலோகத்துக்குள் நுழையலாம். அப்போ அன்னமய கோஷம் என்று சொல்லப்படுகின்ற இங்க பஞ்சபூத உடலை பூமியில் விட்டு அதிலிருந்து பிராண உடல் வெளியேறி புவலோகத்துக்கு பிரவேசிக்குது. இப்போ நாம் செய்த நன்மை தீன்மை கர்மாக்கள் சம்ஸ்காரங்கள் நம்மட சித்தத்துல பதிஞ்சிருக்கிறபடியா அதுக்காக சில காலம் இந்த புவலோகத்தில் பித்ருலோகம் என்று சொல்லுவாங்க, வாயு லோகம் என்று சொல்லுவாங்க, ஆவி லோகம் என்று சொல்லுவாங்க. இந்த புவலோகத்தில் இந்த தீய கர்மாக்கள், தீய கர்ம பிரபாவங்கள் இந்த ஆத்மாவுல அடங்கி இருக்கிறதால அங்க சில காலம் வாழும். அதுக்குரிய அனுபவங்களை அதை அனுபவிச்சு கொண்டு இருக்கும். அதுதான் சொல்றது தீய செயல்கள் செய்யக்கூடாது. அங்க பூலோகத்துல இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உண்மை. அப்போ அங்க இந்த பிராண உடலோடு வாழ்ந்து கொண்டிருந்து அவர் தீய சம்ஸ்காரங்கள் குறைகிற நேரத்துல இதுல இருந்து இந்த கடைசியா வெளியிட்டாரு இந்த தனஞ்சயன் இந்த வாயுவோட சேர்த்து மன உடலோடு மட்டும் சொர்க்கலோகம் போகுது. எப்படி? இந்த மன உடலை தாங்கி கொண்டு இந்த தனஞ்சயன் சொர்க்கலோகத்துக்கு எடுத்து போகுது. அப்ப இங்க மற்ற 9 வாயுக்களையும் இங்கே விட்டுருது. அப்ப அது பித்ருக்களாக இருக்கு. இந்த 9 வாயுவும் இந்த பூலோகத்துல பித்ருக்களாக இருக்கு. இதே சொர்க்கலோகம் போகுது. நல்ல தீபினே நல்ல கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காக சொர்க்கலோகம் போகுது. இது விளங்கி கொள்ளணும். இது கொஞ்சம் விளங்குற கடினம். இந்த காணொலியை திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்டாதான் இது அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். ஆரம்பத்துல இதெல்லாம் நாங்க படிக்கிற நேரத்துல ஆசிரமத்துல சரியா கஷ்டமா இருக்கும் விளங்கி கொள்ள. பிராணன்டா என்ன, தசவாய்க்கள்டா என்ன, கோஷங்கள்டா என்ன, கோஷங்கள் அதை பத்தி ஒரு தனி காணொலி வெளியிடுறதுனா அதுல இருந்து இதுல நம்ம விரிவாக சொல்லலை. இந்த தசவாயுக்களை பத்தி இன்னும் ஒரு காணொலி, தனிய ஒரு காணொலி வெளியிட இருக்கும். அதால இதுல நிறைய சொல்லலை. இப்போ இந்த பிராண உடல் கொண்டு மன உடலோடு சொர்க்கலோகம் போகுது. அங்கே சில காலம் செய்த நன்மைக்காக சில காலம் வாழும். தேவர்களோட ரிஷிகளோட நட்சத்திர மண்டலங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும். நட்சத்திர மண்டலங்களையும் தாண்டி இப்போ நம்ம பார்க்குற நட்சத்திர மண்டலங்கள அதை தாண்டி இப்போ நம்ம சொல்றது எப்படி சொல்றது, சப்தரிசி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான இடத்துல போய் அது வாழ்ந்து கொண்டிருக்கும். மன உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். அங்க அவர் பரிணாமிச்சு அவர் நன்மைக்குரிய பலன்களை வாழ்ந்து முடிச்சதும் திரும்ப என்ன செய்து இந்த தனஞ்சை இழுத்து கொண்டு பூமிக்கு வருது. அடுத்த பிறப்பெடுக்க பூமிக்கால கொண்டு வருது. இப்படி திரும்ப கொண்டு ஒரு பிறவி எடுக்குது. எந்த பிறவி எடுக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் கர்மா பொறுத்து தான் திரும்ப மனித பிறவி எடுக்கிறதா, இல்ல மிருகமா பிறக்கிறதா, இல்ல பறவையா பிறக்கிறதா, இல்ல பாம்பா பிறக்கிறதா, இல்ல ஊர்வனவா பிறக்கிறதா, இல்ல மரஞ்செடி கொடியா பிறக்கிறதா, நீர்வாழ் உயிரினமா பிறக்கிறதா, இதெல்லாம் இவர கர்ம பந்தத்தை சேர்த்து திரும்ப பூமியில பிறக்கும். திரும்ப இங்க இதே மாதிரி அன்னமய கோஷத்தோடு வாழ்ந்து
அதை முடிச்சதும் பிராணமய உடல் கொண்டு பூலோகத்தில் வாழ்ந்து அங்க பூலோகத்துல வாழ்ந்து முடிச்சதும் பிறகு மன உடலோடு போய் சொர்க்கலோகத்துல வந்து திரும்பவும் பூமியில பிறகு இப்படியே இந்த சுற்றுவட்டம் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த பூர்லோகத்திலும் பூலோகத்திலும் சிக்கி கொண்டிருக்கின்ற ஆத்மா விழிப்படைஞ்சு செல்றதுக்கு ஒரு மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கம் தான் காயத்ரி சாதனை. காயத்ரி சாதனை ஒன்றால் நாம் இந்த 3 லோகங்களையும் தாண்டலாம். அதுதான் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். பூர் புவ ஸ்வ என்பது 3 லோகங்கள். இந்த 3 லோகத்திலும் இயற்கையின் கைப்பாவையாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த ஆன்மாவை பரிணமித்த தனது பரிணாம வாழ்க்கையை துரிதப்படுத்தி பூலோகம், பூலோகம், சொர்க்கலோகம், அதுக்கு பின் மகாலோகம், மகாலோகம், தபலோகம், ஜனலோகம், சத்தியலோகம் என்று அந்த சத்தியலோகத்துக்கு கொண்டு செல்றதுக்கு இது உதவி செய்யுது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, காயத்ரி மூல மந்திரம் வந்து ஓம் பூர், ஓம் புவ, ஓம் ஸ்வக, ஓம் மக, ஓம் தபக, ஓம் ஜனக, ஓம் சத்தியம். அப்போ எல்லாத்துக்கும் இந்த ஓம், எது எல்லாத்துக்கும் இந்த ஓம். இப்போ இந்த ஓம வந்து நம்ம பிரணவ மந்திரம் சொல்றோம். ஏன் சொல்றோம்? இந்த மந்திரத்துக்கும் பிரம்மத்துக்கும் தொடரும் இல்லை, என்னன்னு தெரியாது. அது ஒரு மாயை, ஒரு ஜாலம். அப்போ மனிதன் எந்த ஒரு பொருளை பேசவோ நினைக்கவோ அதுக்கு நாம ரூபம் கொடுக்கின்றான். எப்படி? இப்போ ஒரு மனிதன் ஒன்றை பேசுறான்னு வைங்க, ஒன்றை நினைக்க போறான்னு வைங்க, அப்ப அதுக்கு ஒரு பேர் இருந்தா தான், ஒரு நாமரூபம் இருந்தா தான் அவனால் அது முடியும். ஆனா இறைவன் நாமரூபம் அற்றவர். எது? இறைவன் நாமரூபம் அற்றவர். அவரை அறிய வேண்டுமானால் மனிதனுக்கு ஓர் நாமம் தேவை. அவனிட்ட நாமம் பிரணவம் அல்லது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கும் இந்த அதிர்வுக்கும் சம்பந்தம் இல்லை. இது நாமம், ஆனா நாமரூபமற்றது. இறைவனாக இருக்கிறார், பிரம்மமாக இருக்கிறார், இந்த லோகங்களில் வியாபித்திருக்கின்றார். இப்போ நாம் சாதாரண காயத்ரி செய்து இந்த 3 லோகங்களையும் அறிகிறோம். இந்த 3 லோகத்திலும் வியாபித்திருக்கின்ற பிரமத்தை அறிகின்றோம். அது எதனால் அறிகின்றோம்? நான் இந்த ஓம் என்றதை பத்தி ஒரு தனி காணொளி, இப்போ கோஷங்களை பத்தி தனி காணொளி, தசவாயுக்களை பத்தி தனி காணொளி, இந்த 7 லோகங்கள் இருக்குத்தானே அதை பத்தி தனி காணொளி, அதோட சேர்த்து இந்த ஓம் என்றதுக்கு ஒரு காணொளியில முடிக்கலுமோ தெரியல, அதுக்கு ஒரு தனி காணொளி. இதை நீங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வாங்க. அன்பர்களே, உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். தானங்கள் பல வகைப்படும். அன்னதானம், கோதானம், வஸ்திரதானம், கன்னியாதானம், இப்படி நம்ம தானங்களை பற்றி அறிஞ்சிருப்போம். இதுல அன்னதானம் வசதி உள்ளவங்க யாரும் கொடுக்கலாம். பணம் படைத்தவங்க அல்லது செல்வாக்கு பணம் படைபலம் உள்ளவங்க இந்த அன்னதானத்தை செய்யலாம். இந்த வஸ்திர தானம் எல்லாராலையும் செய்ய முடியும். ஓரளவு வசதி படைச்சவங்களால இந்த வஸ்திர தானம் செய்ய முடியும். கோதானம் செய்யக்கூடியவங்க, இருக்கிறவங்க, பசு இருக்கிறவங்க கோதானம் செய்ய முடியும். பெண் பிள்ளைகளை பெற்று தாய் தந்தையர் கன்னியாதானம் கொடுக்கலும். அது எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இந்த பரிணாமத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாரும் செய்து கொண்டு வர்றாங்க தானங்கள். ஆனா இந்த தானங்களை விட மிகச்சிறந்த தானம் உண்டு. என்னவென்றால் ஞான தானம்.
ஞானதானம் யாராலும் செய்ய முடியாது. ஞானத்தை தொட்டுணர்ந்த ஞானிகளால் மட்டுமே இந்த ஞானதானத்தை செய்ய முடியும். ஆனால் உங்களாலும் இந்த ஞானதானத்தை செய்ய முடியும். எப்படி? நீங்கள் பார்க்கும் காணொளிகளை உங்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்வீர்களே ஆனால் ஷேர் செய்தீங்கன்னா நீங்களும் இந்த ஞானதானம் செய்த பலனை அனுபவிக்கலாம். எப்படி? ஞானிகளால செய்யப்படுறது ஞானதானம். நம்மளால அதை கேட்டு உணர்ந்து மற்றவர்களும் அதை பயனடைகிறதுக்காக நீங்க அவங்களுக்கு இந்த வழியை காட்டி கொடுத்தீங்களா, இந்த காணொளியை பகிர்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஞானதானம் செய்த பலனை அனுபவிக்கலாம் நண்பர்களே. இது உங்களிடம் பணிவான வேண்டுகோள். நீங்க பார்த்து இது நீங்க உணர்ந்து இதுல ஒரு சாதனை செய்யணும் என்று நீங்க விரும்புவீங்க. அதுபோல இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பாருங்க, அது அவங்களும் இதை பிரயோசனப்படுவாங்க. அதன் பலன் உங்களை சேரும். அப்படி இதன் காணொளிகள் தொடர்ச்சியா கொண்டு இருக்கும். நன்றி. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக. குருநாதா.